தமிழின் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துணை செயலாளர் திரு அமுதன் துரையரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சென்னையை கடந்து மதுரையிலும் இந்த போராட்டம் தொடர்வதை நாம் பார்க்கிறோம். அது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கின்றன. இதற்கிடையே நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பாக போய்கொண்டு இருக்கின்றது. இது தொடர்பாக நாம் அமுதன் துரையரசனிடம் பேசலாம். தொடர் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தொடர். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இப்போ நம்ம தலைப்பில் பேசியது குறிப்பிட்டது போல் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அது ரொம்ப நாடு முழுமைக்கும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் பரஸ்பர கருத்து மோதல்கள் தொடர்றதை நம்ம பார்க்குறோம். இதற்கிடையே நீதிமன்றத்தோட உத்தரவெல்லாம் கூட வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரம்? தூய்மை பணியாளர்களுடைய விடயம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய எங்கள் தலைவர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பத்திலிருந்து 13 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் முதல் முறையாக அந்த களத்தில் போய் நின்றவர்கள் யார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான் முதலாக நின்னோம். போராட்டம் தொடங்கிய 3வது நாளே எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் போய் அந்த போராட்ட களத்தில் நின்று அந்த மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். மறுநாளே போராட்டம் தொடங்கிய 4வது நாள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த போராட்ட களத்திற்கு சென்று அந்த மக்களுடைய கோரிக்கையை என்னவென்று கேட்டுக்கொண்டு அதற்கு மறுநாள் 5வது நாளே போய் முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சரை சந்தித்து அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு கேட்டார். அந்த மக்களுக்கு போராடுவதற்கான நம்பிக்கை அளித்தார். முதலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தது அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த போராட்டத்தில் நுட்பமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மக்கள் எந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்களோ இதுவெல்லாம் எங்களுக்கு தேவை என்று அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த மக்களுடைய கோரிக்கையை இந்த போராட்டத்திற்கு முன்பாகவே அது குறித்து பேசியிருக்கிறார். இந்த மக்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்க வேண்டும், அர்ச்சனை செய்கிறவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிற போது தூய்மை பணியாளர்கள் ஏன் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்பி அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்கிற அந்த பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த மக்கள் போராடுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் அதை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எப்போதுமே கோரிக்கை வைப்பது என்பது இயல்பானது தானே. ஒரு கோரிக்கையை மக்களிடமிருந்து பெற்று அதை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கே ஒரு பெரிய போராட்டம். சட்டமன்றத்தில் எப்படி இயங்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவே மிகப்பெரிய போராட்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் போராட்டமே நடத்தலை. இப்போ போராட்டம் நடத்தி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. போராட்டமே நடத்தாத போது இந்த மக்களிடம் இப்படியான ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு இந்த அரசிடம் முன்வைப்பதற்கு ஒரு நபர் தேவையில்லை. அந்த மக்களின் குரலாக ஒழிப்பதற்கு ஒரு நபர் தேவை இல்லையா? அப்படி ஒரு நபராக இந்த மக்களின் கோரிக்கையாக ஒழித்தது விடுதலை சிறுத்தைகள். அப்படியான சூழலில் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் தலைவர் பேசிய கருத்து அப்படின்னு தான் இப்போதைக்கு விமர்சனமாகி கொண்டிருக்கிற நீங்கள் கேட்கிற அந்த கேள்வி. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது. உங்களுக்கு புரியாதில்லை, ஒரு மனித குலத்தில் மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள். அப்படி ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு பதிவாகத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த ஒரு கருத்தை முன்வைத்தார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போராடி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கான பணி பாதுகாப்பு, அவர்களை ஒரு அரசு ஊழியர்களாக அங்கீகரிப்பது என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாற்று கருத்து இல்லை. அது தற்காலிக நிலைப்பாடு. ஆனால் ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கிய பயணமாக எங்களுடைய கோட்பாட்டு புரிதலின் அடிப்படையில் தலைவர் அந்த பிறந்தநாளில் தெளிவாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அம்பேத்கரிய பார்வை தேவைப்படுகிறது அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. நாங்கள் திராவிட அரசியலை இங்கே பேசுவதற்கோ அல்லது கம்யூனிஸ்ட் அரசியலை இங்கே பேசுவதற்கோ இந்த 2 சித்தாந்தங்களும் முற்போக்கு அரசியலை பேசக்கூடிய சித்தாந்தங்கள் என்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு அம்பேத்கரிய பார்வையில், ஒரு தலித்திய பார்வையில் இருந்து அந்த பிரச்சனையை அணுகிறோம். அப்போ இப்போ போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு வேணும் என்பதற்கு அந்த களத்தில் இன்னும் முதல்வரை சந்தித்தோம், தொடர்ச்சியாக அமைச்சர்கிட்ட பேசணும், மேயர்கிட்ட பேசணும், அந்த போராட்ட களத்திற்கே சென்று ஆதரவு கொடுத்தோம். எங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சென்னை மாவட்ட செயலாளர்கள், இங்கே இருக்கிற பகுதி சார்ந்த பொறுப்பாளர்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இது ஒரு நிலை, அது ஒரு நிலைப்பாடு. ஆனால் எங்களுடைய கோட்பாட்டு தளத்தில் நாங்கள் பயணம் செய்கிற போது எங்கள் தலைவர் தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்தியா முழுக்க இந்த தூய்மை பணியை செய்கிறவர்கள் யாராக இருக்கிறாங்க? மனித மலத்தை மனிதனே அள்ளுவது என்பது எவ்வளவு பெரிய இழிவான தொழில். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு அந்த கருத்தை முன்வைக்கல. எங்கள் தலைவருடைய நாடாளுமன்ற கன்னி பேச்சு என்பது 2019 தலைவர் பேசிய நாடாளுமன்ற உரையிலே அவர் குறிப்பிட்டது, மனிதனுடைய மலத்தை மனிதன் அள்ளுவது என்பது மிகப்பெரிய பேரவலம்.
இந்த உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் உருவாகி இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகள் எதுவுமே இந்த எளிய உழைக்கும் மக்களுக்கான விடுதலைக்கு அந்த கண்டுபிடிப்புகள் பயன்படவே இல்லை. லிபி ஆரண்யா சொல்வார், இந்த அறிவியல் என்பது தொழில்நுட்பம் என்பதும் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கும், ஆனால் அது தேவையை ஒட்டி மக்களுக்கு கண்டுபிடிக்கும், தேவையில்லை அப்படின்னா அறிவியல் அதை கண்டுபிடிக்காது அப்படின்னு. அப்போ இங்கே தூய்மை பணியாளர்களாக இந்த மக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகளாவிய சர்வதேசிய அரசியல் அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி. அப்போ எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னா, இன்னொரு செய்தியை நான் அந்த மேடையில் பதிவு பண்ண விரும்புகிறேன். குஜராத்தினுடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி இருக்கிற போது, அதாவது அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்படியே குஜராத்துடைய முதலமைச்சராக அவர் இருக்கிற போது கர்மயோக்குன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த கர்மயோக்கு என்கிற புத்தகத்தில் மோடி எழுதுகிறார், மலம் அள்ளுவது மிக மிக புனிதமானது, மலத்தை அள்ளுவதன் மூலமாக நீங்கள் சொர்க்கலோகத்தை அடைய முடியும். அதனால் இங்கே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் மலம் அள்ளுகிற தொழிலை வந்து இடிவான தொழிலாக பார்க்காதீங்க, அது கடவுளுக்கு செய்கிற பணி அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற 15 ஆண்டுகளாக இந்த இந்திய மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி சொல்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்தியாவிலிருந்து எந்த குரலும் எழலை, எந்த தலைவர்களும் கேள்வி எழுப்பலை. ஆனால் அப்போ எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் மலம் அள்ளுவது புனிதமானதுன்னு நீ எப்படி சொல்லலாம்னு நடு ரோட்டில் உட்கார்ந்து மோடியை கண்டித்து, மலம் அள்ளுவது புனிதமானதுன்னு நீ சொன்னீன்னா நீ இங்கே கிளம்பி வா, நொச்சிக்குப்பத்துக்கு வா, புளியந்தோப்புக்கு வா, உனக்கு டிக்கெட் நான் போடுறேன், நீ வந்து மலமல்லு. நீ மலமல்னா நீ தாடி வளர்த்து கமண்டலம் ஏந்தி பட்டை அடித்து ஆண்டவனை வணங்கி நீ போய் சிவலோக பதவி அடையணும்னு அவசியம் இல்லை. நீயே தான் சொல்கிற மலம் அள்ளுவது புனிதமானது, மலம் அள்ளினால் அதன் மூலமாக சொர்க்கலோக பதவி அடையலான்னு சொல்கிற நீ எதுக்கு தாடி வளர்த்து கமண்டலம் ஏந்தி காவி உடுத்தி கொண்டு நீ சொர்க்கலோக பதவி அடையணும்? நான் உனக்கு டிக்கெட் போடுறேன். இங்கே மாநகராட்சிகள் கழுவப்படாத ஆயிரக்கணக்கான கழிவறைகள் இருக்குது, நீங்கள் வந்து கழுவுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க நிர்மலா சீதாராமன் வருவாங்க, உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற மிகப்பெரும் அமைச்சர்கள்லாம் வருவாங்க, நீங்கள் வந்து கழுவுங்கன்னு சொல்லி அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோதே அந்த புத்தகத்தை எதிர்த்து இங்கே போராட்டம் அறிவித்து போராட்டம் நடத்தியவர் தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ ஒரு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது ஒரு வர்க்க கண்ணோட்டத்தோடு மட்டும் அதை பார்ப்பது என்பது சரியான பார்வை அல்ல. இல்லை அமுதன் துரையரசன், இப்போ அம்பேத்கரிய தலித்திய பார்வையில் பார்க்கிறீர்கள், உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்பது எது என்பதை நாடறியும். தோழர் அவரோட பயணங்கள் நாடறியும், அவருடைய செயல்பாடுகள்லாம் அறிந்தது தான். நீங்கள் அதை விளக்க முற்படுறீங்க, அது கூட தேவையற்றது. எல்லாமே அவருடைய செயல்பாடு நன்கு அறிந்தது தான். இப்போது தூய்மை பணியாளர்கள், இப்போ சண்முகம் கூட என்ன கருத்தை வலியுறுத்துகிறார், நிரந்தரமாக்க வேண்டாம் என்று கூறுகிறார் தோழர் திருமாவளவன் அவர்கள். வந்து இப்போ பகுதி நேரமாகவே அல்லது நிரந்தரமாக்க வேண்டாம் தற்காலிக பணியாளர்களாகவே இந்த வேலையை செய்யலாமா, அது ஒரு குறைபாடா அப்படின்றத முன்வைக்கிறேன். இல்லை, என்னோட கேள்வி நான் முடிச்சேன். ஒன்று. மற்றொன்று, நீங்கள் கொள்கை கோட்பாடை பேச வேண்டிய இடமும் நேரமும் இதுவா? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்களோட பிரதான கோரிக்கைகள் எங்களை பணி நிரந்தரம் செய்யணும், எங்களுக்கான நியாயமான ஊதியம் தரணுன்றது தான் அவங்க, அதுதான் பிரேயர், அதுதான் வந்து போராட்டம். இந்த இடத்தில் அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு தலைவர் நிரந்தரம் பணி நிரந்தரம் தேவையற்றதுன்ற ஒரு வாதத்திற்கு பின்னால் உங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, மனிதன் மாலத்தை மனிதன் அல்லக்கூடா என்பதில் மிக வலுவான ஒரு கருத்தோடு இருப்பவர் திருமாவளவன். ஆனால் அந்த இடம் பொருள் இருக்கிறது அல்லவான்னு கேட்குறேன் நான். இல்லை, இப்போ அதை பேச வேண்டியது இடம் பொருள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வந்து ஒரு மன உளைச்சலில் ஆக்காதான். இல்லை, ஒரு கோட்பாட்டு தளத்தை வந்து இடம் பொருள் ஏவல் அறிந்தெல்லாம் பேச முடியாது. எங்களுக்குன்னு ஒரு தத்துவார்த்த பாதை இருக்குது. நான் தெளிவாக என்னுடைய முதல்ல சொல்லிட்டேன், முதல் கேள்வியிலே இதுக்கான பதிலை நான் சொல்லிட்டேன். எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்பான எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. இந்த போராட்டம் தொடர்பாக அவங்களுக்கு ஆதரவு அளித்தோம், முதல்வரை சந்தித்து அதை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னோம். இது தொடர்பான அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் தலைவர் பொருத்தப்பாட்டை நீங்கள் பார்க்கணும். அந்த உரையை நீங்கள் முழுமையாக கவனித்தா, தோழர் சண்முகம் அவர்களே வந்து எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் உரையை முழுமையாக கவனித்தா இந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்க மாட்டார். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இந்த சூழலிலும் கூட ரயில் நிலையங்களில் அந்த மலத்தை அள்ளுவர்கள் யாராக இருக்காங்க? ஒரு மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளுவது சரியானதா? குப்பைகள் இங்கே உருவாகுது, அந்த குப்பை எங்கேருந்து உருவாகுது? அது நீண்ட காலத்திற்கான ஒரு இலக்கை நோக்கிய நகர்வுக்காக பேசப்பட்ட பேச்சு தான். இப்போ வந்து இவங்களை பணி நிரந்தரமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை இல்லை, அது அவங்க எங்களுடைய பார்வை அதுவும் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கிய பயணம்னு ஒரு அரசு கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் இது அவர்கள் நடத்தினார்கள். அதற்கு முன்னதாக தற்போதைய முதலமைச்சர் அப்போதைய மேயராக இருந்தபோதே ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு வந்து தனியார் மையத்திற்கு தந்து விட்டார்கள். இந்த வாதெல்லாம் இப்போ முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது சரியா தவறா அப்படின்ற அது தவறு. அந்த அங்கு நிகழ்த்தப்பட்ட வன்முறை என்பது, அந்த போராட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்த முறை என்பது அது தவறு. அதை நாம் ஏற்கவில்லை.
ஒரு போராட்டக்காரர்கள் அவருடைய கோரிக்கையை வைக்கிற போது குறைந்தபட்சம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அந்த 13 நாட்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பது அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி தான். ஆனால் ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கிய பயணத்திற்கு எதுவெல்லாம் சரி அப்படின்னு ஒரு தலைமை தீர்மானிக்கணும். இந்த நாட்டில் இந்த மக்கள் வந்து குப்பை அள்ளுறாங்க அப்படின்னா குப்பை எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? இப்போ கிராமங்களில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நகரத்தில் இருக்கிற அளவுக்கு குப்பைகள் கிராமங்களில் இருக்குதா? இந்த நகரத்தில் இருக்கிற குப்பைகள் யாரால் உருவாக்கப்படுது? இதுவரைக்கும் இந்த அரசு ஏன் அதற்கான திட்டங்களை கொண்டு வரல? மஞ்சள் கொண்டு வரல. அதான் இந்த அரசு இல்லை, அது அரசு என்பதே அதான் அரசு என்பதே அப்படியாகத்தான் இருக்குது. இந்த அரசு என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது. எந்த அரசாக இருந்தாலும் சரி, எங்க தலைவர் கூட அதான் சொல்றாரு, எந்த அரசாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் அவர்களோட கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது. அப்போ அரசு என்கிற நிர்வாகத்திடம் நமக்கு கேள்விகள் இருக்கு. அதற்கான போராட்டம் தான் இதுன்ற நாங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்புறோம்ல. இப்போ இங்கே பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கப்படணும்னு மஞ்சப்பை திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. ஆனால் அந்த மஞ்சப்பை திட்டம் எந்த அளவுக்கு இங்கே நடைமுறையில் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க போகிற ஒருத்தவன்ட்ட மஞ்சப்பையை வாங்கிட்டோம், அப்போ தான் அந்த மனுவை வாங்குவோன்னு சில கலெக்டர் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். ஆனால் பேங்க்குக்கு கோடிக்கணக்கான ரூபா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஒருத்தவன்ட்ட இந்த மஞ்சப்பையை வாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. அந்த சூழல் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குப்பை இங்கே உருவாகுது அப்படின்னா அதை யார் உருவாக்குறாங்க? கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற ஒரு குப்பைகளை ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அள்ள வேண்டியங்கிற அவலநிலை இருக்குல்ல. இதுக்கு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, குப்பையை உருவாக்குறவன் யார் இருக்கான்? இந்த சமூகத்தில் போடுகிற மனிதன் தான் அந்த குப்பையை உருவாக்குறான். ஒரு வீட்டில் ஒரு குப்பை உருவாகுது அப்படின்னா அது வீசி எறியப்படுது இல்லை. இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. ஒரு வீடுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறீங்க அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சாதான் அதுக்கு அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சட்ட விதிமுறை கொண்டு வந்தீங்கல்ல. அப்போ ஒரு டாய்லெட்டை ஒருத்தன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா அதுக்கு செப்டிக் டேங்க் இருக்கணும்னு ஒரு வசதி இருக்குல்ல, அதை உருவாக்கி வச்சிருக்கீங்களா, அது சட்டமாக்கப்பட்டிருக்குதுல்ல. அப்போ குப்பையை உருவாக்குகிற ஒரு குடும்பத்தில் ஒரு குப்பையை அவனே வந்து மறுசீரமைப்பு பண்ணுவதற்கோ அல்லது அதை தூக்கி எறியாத அளவிற்கு கொண்டு வருவதற்கோ ஒரு நடைமுறை திட்டத்தை அரசு உருவாக்கணும்ல. அதை ஒரு சமூகம் தொடர்ச்சியாக செய்யணும். அவனை பணி நிரந்தரம் பண்ணிட்டா அவனுக்கான வாய்ப்பு எல்லாமே அப்படின்னு இல்லை. பணி நிரந்தரம் பண்ணிருக்கிறது எப்படி முழுமையான தீர்வாக இருக்கும்? சொன்னது மிக சரியானதுதான். இப்போ நம்ம தூய்மை பணியாளர் விவகாரம் இந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறதுக்கான காரணம் என்பது அவங்க வெறுமனே ஒரு துறை சார்ந்த பணியாளர் என்பதை கடந்து 99.9 விழுக்காட்டினர் அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த உளவியல தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா? நம்ம இப்போ ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற வன்முறைகள் ஏராளம். அது ஒரு நீண்ட நெடிய பட்டியலை நம்ம போடலாம். இந்த 21 ஆட்சி கட்டில் ஏறிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும் அல்லது பட்டியலின மக்களுக்கு அவர்களுக்கு செய்து தருகிறோம் என்று சொன்னவையாக இருக்கட்டும், அதுவே கடுமையான அதிருப்தியெல்லாம் இருக்கு. அப்போ இந்த தூய்மை பணியாளர் விவகாரம் என்பது அதோட நீட்சியாக தான் நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்றேன். இது வெறுமனே ஒரு 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 இஷ்யூவா நம்மளால பார்க்க, இது இஷ்யூவா நம்ம பார்க்கல. மாநகராட்சி ஊழியர்கள் அப்படின்னு இதை நம்ம கடக்க முடியாது. ஆமா, தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இப்போ மதுரையிலையும் அந்த போராட்டம் தொடங்கிடுச்சு. இந்த போராட்டம் என்பதை நம்ம அப்படிதான் பார்க்குறோம். ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நிகழ்த்தப்படுகிற அநீதியின் மீதான விடுதலைக்கு எது சரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செஞ்சுட்டா அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக மாறிடுமா அப்படின்னா, இங்கே வந்து அரசியல் அதிகாரத்தை விடவும் பொருளாதார தன்னிறைவை விடவும் ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதை என்பது மிக மிக முக்கியமானது. இல்லை, பணி நிரந்தரம் பண்ணாட்டாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு இரவில் மாறிவிடாது. மாறிவிடாது. களம் யதார்த்தத்தை நம்ம பேசணும் இல்லையான்னு கேட்குறேன். கண்டிப்பா. இப்போ அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பணி பாதுகாப்புங்க, ஒரு 21,000 சம்பளத்தை வந்து வாங்குறாங்க. அதையே அரசாங்கம் தர மறுக்கிறது, அதையே இப்படியான விவகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. உளவியல் தான் பட்டியலின மக்கள் உங்களுக்கு கேட்க யாருக்கான உளவியல் தானே தான் பேசுறாங்க. நம்ம அதை அப்படித்தானே பார்க்க வேண்டியதா இருக்குன்னு கேட்கிறேன். பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை என்பது இப்ப திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, தொடர்ச்சியா எல்லா ஆட்சியிலும் சுருக்கி பார்க்கல, தொடர்ச்சியா சமூக நீதி அரசு என்று சொல்லுகின்ற திமுக, இவர்களிடம் நமக்கு கேள்வி அதிகமா இருக்குது என்று சொல்கின்ற இவர்களிடம் கேள்வி நமக்கு அதிகமா இருக்குது. திமுகவிலும் இந்த நிலை தொடர்கிறது அப்படின்றது பெரும் அவலம் அல்ல. திமுகவில் இந்த நிலை தொடர்கிறது. திமுகவில் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பட்டியலின மக்களுக்கான வன்கொடுமைகள் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்படுது. ஆணவ படுகொலைகள் இங்கே தொடர்ச்சியாக நடத்தப்படுது. அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆணவ படுகொலைக்கு தொடர்பான நம்ம தனி சட்டம் அப்படின்னு போராட்டம் பண்றோம். நம்ம என்னன்னா, ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட நம்ம வைக்கிறோம், ஒரு கோரிக்கை வைக்கிற போது இவர் கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க கோரிக்கையை நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கும். அரசு முழுக்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் எது சொன்னாலும் இல்லை. முதல் நம்ம இந்த அரசியல் பின்னாடி பார்க்கும் பொழுது ஒரு ஆந்திராவை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு தருகிறார்கள். இதுல என்ன நியாய நீதி என்ற போது இல்லை, எந்த நியாயமும் இல்லை. அதை நம்ம சொல்றோம். இதுல எந்த நியாயமும் இல்லை. அப்போ அதற்காக எங்களுக்கு குறைந்தபட்சம் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேண்டும் என்று போராடக்கூடிய உத்தரவு பொதுநட வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த பொதுநட வழக்கை யார் தாக்கல் செய்தார் என்பது நாடு அறியும். ஆமா, இவ்வளவு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? இவ்வளவு இஷ்யூ இருக்கு. நம்ம வந்து துப்புரவு பணியாளர்கள் இவையெல்லாம் கடந்து
கடந்து அரசாங்கத்தின் பக்கம் நிற்பதோ அல்லது அரசாங்கம் செய்வது நியாயம் என்று கூறுவதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் அல்லவா? அரசாங்கம் சொல்வது நியாயம் என்று எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சொல்லல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, துப்புரவு பணியாளர்கள் இல்ல, எந்த பணியாளர்களையும் தனியார் மயமா நீ ஆக்காத, தாராளமயமா ஆக்காத அப்படிங்கிறது தான். அரசு பொது நிறுவனங்களாக எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. தனியார் மயத்தை நம்ம ஆதரிக்கல. ஆனால் இந்த அரசுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்பது திட்டமிட்ட குற்றச்சாட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி ஆதரவாக இருக்கிறது வந்து அது ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு அலைன்ஸ்ல இல்ல, இருக்கீங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க அப்படி இல்லன்ற சில சமரசங்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லன்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக இல்லை என்ற இருக்கலாம், அது இல்ல விஷயம். ஆனா அதை கடந்து ஒரு களம் இருக்குல்ல, இந்த மண்ணின் மக்களுக்காக நம்ம போராடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அதுதான் தொடர்ச்சியா நாங்க செய்யறோங்கிறோம். இப்போ இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொதுப்படையான ஒரு பார்வை இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆணவ படுகொலையா அது என்ன தலித்துகளுக்கு மட்டுமான பிரச்சனையா? நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் முதலமைச்சரே சொல்றாரு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை, பெறுகிற வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் அப்படின்னு. இது சாதியை பற்றிய திமுகவிற்கு இருக்கிற பார்வையை தான் காட்டுது. நான் வெளிப்படையா சொல்றேன், திராவிட முன்னேற்ற மேனிஃபெஸ்டோ டிஎம்கே ஆமா சாதியை பற்றிய அதான் சாதியை பற்றிய முடிய போகிறது. இன்னமும் அது செயல்படுத்தப்படல. இப்பவும் கூட்டணி கட்சிகள் கோரிக்கை வைக்கிற நிலையில தான் இருக்கு. அதை ஆட்சியாளர்கள் செயல்படுத்த மாட்டாங்க. அதான் தொடர் இது சமூக நீதி மாடல், திராவிட மாடல். ராஜஸ்தான்ல அப்படி சொல்லவே இல்லை. அந்த சட்டம் அங்க அமலில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதான் இங்க உங்க தலைவர் திருமாவளவனே இது குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கம் அந்த ஷரத்தை வந்து கொண்டு வந்து விட்டது. மாநில அரசாங்கம் போராடுறோம் இல்ல, அதான் சொல்றேன். திமுகவுக்கு வேணாம், இயல்பாவே இந்த மாநில அரசு கொண்டு வந்து விட முடியும். இல்ல அதான் நாம சொல்றோம், அந்த இயல்பாவே இந்த அரசால கொண்டு வந்துட முடியும். முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும், இல்லாட்டி பிஎன்எஸ்ல இருக்கிற வழக்கு பிஎன்எஸ் தொடர்பான வழக்கு போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் சாதி குறித்தான ஒரு முழுமையான பார்வை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு ஆணவ படுகொலை சட்டம் எதுக்காக கொண்டு வரணும், இது என்ன பறையன் பள்ளம் சக்கிலிக்கு இடையோ அல்லது பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையோ உள்ள பிரச்சனை. முக்குளத்தோர்களில் அருந்ததியர் இவங்க முக்குளத்தோர்களில் 3 பிரிவுகள் இருக்காங்க, கல்லர், மறவர், அகமுடையர்னு. அவர்களுக்குள்ளேயே பொண்ணு கொடுத்துக்கிறது, பொண்ணு எடுத்துக்கிறதுங்கிற நிலை இல்லை. இப்போ ஒரு மறவர் வந்து அகமுடையவருக்கு பொண்ணு கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். இப்போ ஒரு தேவர் வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு பொண்ணு கொடுக்கல, அங்கே ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அது வந்து சாதி ஆணவ படுகொலைங்கிறது அது மட்டும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. பாப்பான்லேயே ஒரு பார்ப்பனர் அவங்க கீழே ஈமச்சவடங்கள் செய்கிற சவுண்டி பாப்பான்னு ஒருத்தருங்க. இந்த பாப்பா அந்த சவுண்டி பாப்பானுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். இதற்குள்ள ஒரு கொலைகள் நடக்குது, காதல் ரீதியான ஒரு கொலைகள் நடக்குதுன்னா அதில் நீங்கள் எதில் வழக்கு பதிவு பண்ணுவீங்க? அதற்காகத்தான் நாங்கள் ஆணவ படுகொலைக்கு தனியாக சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அரசிடம் தொடர்ச்சியாக நான் ஒரே ஒரு செய்தியை தான் தொடர் சொல்கிறேன். இந்த ஆணவ படுகொலை சட்டமோ இல்லை இந்த தூய்மை பணியாளர்களோ இந்த வேங்கை வயல் பிரச்சனையோ இது எல்லாமே வெறும் தலித்துகளுக்கு உண்டான பிரச்சனையா? இது ஒரு பொது பிரச்சனை இல்லையா? இது ஒரு மனித குலத்தின் பேரவலம் இல்லையா? இது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே பேசணும்னு எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய அநீதி. அப்படி நான் சுருக்கவே இல்ல, நீங்க சொல்லல, நீங்க இப்ப கேள்வி கேட்கிற நீங்க சொல்லல, அவ்வாறு சுருக்கவில்லை. ஆனால் ஆளும் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவங்க நடுவுகிறதா நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பா தொடர், அதுதான் ஒண்ணுமே இல்ல தொடர். இப்போ அதிமுக ஆட்சியில இருக்குது, நம்ம ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறோம். அவங்க கிட்ட எல்லாவற்றையும் நம்ம போராடி மட்டும் கேள்வி கேட்பதே உள்நோக்கம் இருக்கு, அபத்தம். அது கண்டிப்பா வந்து தலைவர் திருமாவளவனை இது வெறுமனே வந்து கீழ இருக்க முயற்சி தான். அவர் ஒரு பொது தலைவர், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் 100 இருக்குது. ஆமா, அது இல்ல, அது அந்த அரசியல் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆளும் தரப்புக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அது மீண்டும் மீண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதான் கேள்வியாக முன்வைக்கப்படும். அதாவது ஆளும் தரப்பினுடைய அந்த பொறுப்பின்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியா அவங்கள்ட்ட ஒரு அரசை நோக்கி கேள்வி எழுப்புகிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சி இருக்குது அப்படின்னா நம்ம எதிர்கட்சியில் இருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம இப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்களா, இவ்வளோ அமைதியாக போவீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ முதல்வரை ஒரு சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம நினச்சா சந்திக்க முடியும், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்குது, நம்மளுடைய கோரிக்கையை அவர்கிட்ட போய் நேரில் வைக்கிறோம். ஒரு கூட்டணியை தோழமையோடு அணுகுவது என்பது ஒரு முறை இருக்குல்ல. நான் எடுத்த உடனே வந்து கூட்டணி விட்டு வெளில வந்துரு, இந்த கூட்டணி நமக்கு வேணாம் அப்படின்னு வெளில வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மக்களுடைய கோரிக்கையை அரசிடமிருந்து தான் கேட்டு பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி கேட்டு ஆமா, தொடர்ச்சியாக கேட்கிறோம்ல, கேட்டு போதுமான அளவுக்கான கோரிக்கைகள் இங்கே கிடைச்சிருக்குது. ஆனால் மிக முக்கியமான ஹார்ட்கோர் பிரச்சனையாக இருப்பதெல்லாம் இன்னும் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய தேவை தான் இருக்குது. அதுக்கு நாம் இன்னும் நிறைய வலிமை பெற வேண்டும். ஒரு கூட்டணியில் இருப்பதாலேயே ஒரு அரசின் செயல்முறை என்பது வேறு, திமுகவுடைய சித்தாந்தம் என்பது வேறு. ஒரு கட்சி ஒரு அரசை வழிநடத்துகிற விதம் என்பது ஒரு கட்சிக்கு எவ்வளோ வேணாலும் கோட்பாடு இருக்கலாம், கொள்கை இருக்கலாம். இது திராவிட மாடல் அரசுன்றாங்க, திமுகவுன்னு ஒரு பெரியாரிய கொள்கை இருக்குது. ஆனால் அது அரசாக வருகிற போது அதையெல்லாம் செய்கிறதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அரசுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
ஒரு அரசு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் ஒடுக்குவதற்கான ஒரு கருவியாகத்தான் அது இயங்கும். அதுகிட்ட ஒரு முழுமையான நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை நம்ம எதிர்பார்த்திட முடியாது. அதற்குள் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு எதையெல்லாம் கேட்டு பெற முடியுமோ அதையெல்லாம் கேட்டு பெறுகிறோம். ஆனால் இந்த அரசின் மீது நமக்கு முழுமையான வாக்களித்து விட்டோம், இந்த கூட்டணியில் நாம் ஒரு அங்கம் வகிக்கிறோம், இந்த அரசு செய்கிற செயல்பாடுகளை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னா இந்த அரசை எதிர்த்து நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லையே. எதிர்க்கட்சிகள் அதிமுக எங்கேயுமே களத்துக்கு வரலங்க. 68 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற அதிமுக களத்தில் வந்து நின்றா திமுகவுக்கு அது எவ்வளோ பெரிய அழுத்தமாக இருக்கும். அதிமுக இது வரைக்கும் களத்துக்கே வரலையே. நாங்கள் தானே மெயின் பிளேயராக இருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு திமுக கூட்டணியில் அந்த ஆட்சியில் நாங்கள் ஒரு அங்கம், அந்த ஆட்சியை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கிறோம், அந்த கூட்டணியை நாங்கள் தான் கட்டி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் தினம்தோறும் போராட்ட காலத்தில் நிற்கிறோமே. நாங்கள் இன்ன வரைக்கும் கொடியேற்ற முடியல, எங்களுடைய கட்சி கொடியை எங்கே பறக்க வைக்க முடியல, எங்களுடைய மக்கள் தினம்தோறும் வீதிகளில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கான பணி பாதுகாப்பு இல்லை, ஆணவ படுகொலைகள் இங்கே நடத்தப்படுகிற போது அதுக்கான சட்டம் ஏற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம், வேங்கை வயல் தொடர்பாக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு நடத்துகிற எல்லா அத்துமீறல்களுக்கு எதிராக நாங்கள் தானே போராடுறோம். இப்போ இந்த தொழிலாளர்களுக்கான இது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுங்கிற அந்த நேரத்தை அதிகமாக்குனாங்க. சட்டமன்றத்திலேருந்து நாங்கள் வெளியிடப்பு பண்ணமே. அப்போ தொழிலாளர் நலன்களுக்காக நாங்களும் கம்யூனிஸ்ட் தானே அந்த களத்தில் நிற்கிறோம். இவங்க வேற யாருமே நிற்கல, எங்களை குறை சொல்வதற்கு மட்டும் வந்து நிற்கிறாங்க. அப்போ தலித்துகளுடைய பிரச்சனை பாஜகவோட பிரச்சனை இல்லையா? தலித் மக்களுடைய பிரச்சனை அதிமுகவோட பிரச்சனை இல்லையா? தலித்துகளுடைய பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு இந்த பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்குற அன்புமணி ராமதாஸ் வந்து 10.8% இடஒதுக்கீடு கேட்குறாருல, 10.5% இடஒதுக்கீடு கேட்குறாருல, தூய்மை பணியாளர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு அவர் கேட்பாரா? இந்த களத்தில் வந்து அவர் நின்றுக்கிறாரா? அப்போ களத்தில் தினம்தோறும் நாங்கள் நிற்கிறோம். இந்த மக்களுக்கான இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் களத்தில் நிற்கிறோம். உலகமெங்கும் எங்க மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அங்கே எங்கள் தலைவர் நிற்கிறாரு. அப்போ அப்படி நிற்கிற தலைவர் வந்து நீ இங்கே வந்து நிற்கல, அங்கே வந்து நிற்கலன்னா எங்கள் தலைவருக்கு வலுசே இருக்கிற எதிர்க்கட்சிகளாக இருக்கிற தலைமைகள் இங்கே எங்கே யார் இருக்கா? வேங்கை வயலுக்கு முதல் நாளிலே போய் நின்னோம். 31ஆம் தேதி எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்தோம். எங்கள் தலைவர் 5000 பேரை திரட்டி புதுக்கோட்டையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருந்தோம். வந்து அதிமுக இணைய வேண்டியதானே, இல்லாட்டி அதிமுக தனியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியதானே? அது எவ்வளோ பெரிய பேரவலம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் கேள்வி கேட்பது என்ன? இவங்களுடைய நோக்கம் வேற எதுவுமே இல்லை தொடர். விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சியாக எழுச்சி பெறக்கூடாது. கூட்டணியில் இருக்கீங்களே, அதனால நிறைய கேள்வி இல்ல, கூட்டணியில் இருக்கிறோம். ஆனா எங்களை நோக்கி வருகிற கேள்வி என்பது வேற எந்த அரசியல் கட்சியை நோக்கி வரலையே. எல்லா கேள்விகளும் விசிகாவை நோக்கியே எழுப்பப்படுகிறதுன்னு கேட்குறீங்க. அதை நான் குறிப்பிட்டது மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு, கூடுதல் பொறுப்போடு விசிகாவை பார்ப்பதனால அந்த கேள்விகள் எழுகிறது அப்படின்னு கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களோட பொறுப்புணர்வோடு எங்களுடைய தலைவருடைய பார்வையை புரிந்து பொதும் போராடக்கூடிய ஒரு கட்சி, ஒரு போராளி தலைவர் அப்படின்னு ஒரு ஐயத்தில் எழக்கூடிய கேள்விகளாக இல்ல. ஐயத்தில் எடுக்கிறவர்கள் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. தலைவரை ஃபாலோ பண்ணி விடுதலை சிறுத்தைகளை வந்து காழ்ப்போடு கேட்கிறவர்களுடைய கேள்விதான் இது. உங்களை மாதிரி தலைவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய போராட்டம் எல்லாம் அங்கீகரிக்கிறவர்கள் இந்த மாதிரியான கேள்வியை கேட்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு பாருங்க, சென்னையில் வள்ளுவர் கூட்டத்தில் பாருங்க, மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் நாங்கள் யாரை எதிர்த்து பண்றோம்? காவல்துறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வேணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றோம், வேங்கை வேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றோம், எங்களால் கொடியேற்ற முடியல மாவட்ட ஆட்சியரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றோம். இந்த ஆர்ப்பாட்டம்லாம் யாரை எதிர்த்து பண்றோம்? இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அதை யாரை எதிர்த்து தொடர் நடக்கும்? தமிழ்நாடு அரசை எதிர்த்து தானே நடக்கும். தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அதை யாரை எதிர்த்து நடக்கும்? தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சரை எதிர்த்து தானே நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை எந்த இயக்கங்கள் இங்கே முன்னெடுத்திருக்குது? விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்குது இன்னும் யாராவது பேசியிருக்கிறாங்களா? இதுவரையில் மக்களுக்காக எந்தெந்த இடத்துல குரல் கொடுத்து நின்றுருக்கிறாங்கன்னு யாராவது பேசியிருக்கிறாங்களா? எங்கள் தலைவருக்கு உற்ற துணையாக யாராவது வந்து நின்று இந்த திருமாவளவன் நடத்துகிற இந்த போராட்டம் மனித குலத்திற்கு ஆதரவான போராட்டம், அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோன்னு யாராவது வந்து நின்றுருக்கிறாங்களா? அப்படி நிற்காதவர்கள், இந்த மக்களை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்க்குறவங்க, இந்த எளிய மக்களின் மீது எந்த பச்சாதாபமும் இல்லாதவங்க, தன்னுடைய வாழ்நாளையே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவரை தினம்தோறும் கேள்வி கேட்பது அப்படிங்கிறது அது வந்து ஒரு காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு. அது வேற எதுவுமே கிடையாது. கடந்த திமுக ஆட்சியை விட 21 திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்தபோது கொஞ்சம் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க, குறைந்தபட்சமாக தேர்தல் வாக்குறுதிகளாவது செயல்படுத்துவார்கள், அதை கடந்தும் செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளிலே பட்டியலின மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் உரிய முறை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இருக்கு. திமுக வந்து பட்டியலின மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு திமுகன்னு இல்லை, இதுவரைக்கும் வந்த எந்த அரசியல் கட்சிகளும் பட்டியலின மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரல. எங்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் நிறைய இருக்குது. அதனால சொன்னேன், நிறைய அரசாங்கத்தில் எதிர்பார்ப்பு பழைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அப்ப நம்ம கடந்து போக தான் பார்ப்போம். இல்ல இந்த அரசின் மீது அது இருக்குது. பட்டியலின மக்கள் முழுமையாக திமுகவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் திமுக செய்கிற தவறுகளை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டுகிறோம்.
ஆனால் நாங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகருகிற போது தான் ஒவ்வொன்றும் நடக்கும். நாங்கள் இப்போது படிப்படியாக அங்குலம் அங்குலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். ஒரு திராவிட இயக்க கருத்தியலை உள்வாங்கி கொண்டு எங்கள் தலைவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. ஒரு கம்யூனிச கருத்தியலை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்தியலை சொல்லவில்லை. ஒரு அரசோடு அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி அரசில் பங்கேற்று ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருக்கிற அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி, அது பெரும்பான்மையாக தலித் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வென்றடைவதற்கு நாங்களும் இன்னும் நீண்ட நெடிய தூரம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சி வருகிற போது இந்த பிரச்சனைகள் சுக்குநூறாய் உடைந்து போகும். எங்கள் மக்களுக்கான விடுதலையை நாங்கள் வென்றடைவோம். நீண்டகால ஒரு போராட்டத்தை உடனே இதற்கான தீர்வுகள்லாம் எட்டப்படணும் அப்படின்னு சர்வலோக நிவாரணியாக உடனே நடந்துடணுங்கிறது அரசியலில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்களின் குரலாக தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருக்கிறோம். 35 ஆண்டு 40 ஆண்டுகால உழைப்பின் விளைவாகத்தான் இங்கே குறைந்த மாற்றம் நடந்திருக்குது. இந்த எளிய உழைக்கும் மக்களுக்கான விடுதலைக்கான வரலாற்றில் தலைவர் எழுச்சி தமிழருடைய 40 ஆண்டுகால அர்ப்பணிப்பால் தான் இந்த குறைந்தபட்ச மாற்றம் கூட நிகழ்ந்திருக்குது. அப்போது 2000 ஆண்டுகால இந்த ஒடுக்குமுறையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு இன்னும் நெடிய போராட்டம் தேவையானதாக இருக்குது. அந்த போராட்டத்தை நோக்கி எங்களுடைய பயணம் அமுதன், நிறைய கிராமங்களில் சுடுகாடு இல்லாத நிலை இருக்கிறது. இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டிற்கும் பொது வழியில் எடுத்து செல்ல முடியாத அவலம் இந்த நொடி வரை தொடர்கிறது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு மாவட்ட நிர்வாகத்தாலே செய்துவிட முடியும். ஒரு மாவட்ட ஆட்சியை நினைத்தால் இதை சரி செய்துவிட முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும். ஆனால் நம்ம அடுத்த இலக்கு தொலைதூர இலக்கு என்பதெல்லாம் இருக்கட்டும், குறைந்தபட்சம் வாழும்போது தான் எங்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் மரணத்திற்கு பிறகும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு பெரும் சோகம் இருக்கு இல்லையா இந்த நொடி. இத கூட இதுதான் சொல்ல வரேன். இல்ல நீங்க கேட்ட கேள்வி பார்ப்பது இல்லையான்னு இல்ல, இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு அரசு என்பது அது அப்படிதான் இயங்கும். ஏன்னா ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்க அப்படிதான் இருக்குது. ஒரு அரசு இயங்கும் என்பதை நான் எப்படி புரியுது? இல்ல அதான் ஒரு அரசு என்பது அதோட சோசியல் ஸ்டிக்மான்னு ஒன்று இருக்குதுங்க. அது எல்லா தரப்பு மக்களையும் ஒரு அரவணைத்து போகிற ஒரு போக்கோடு இயங்கணும் அப்படின்னு அரசு நினைக்குது. இப்போ இந்த அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ மேல் பாதியில் அந்த கோயில் இஷ்யூ நடக்குது. ஒரு அரசாக அது என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு 10,000 போலீஸை கொண்டு போய் விட்டாவது, இறுதியாக அதுதான் நடந்தது. ஒரு 10,000 போலீஸை கொண்டு போய் இறக்கி யாரெல்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிற தொடர்பான வழக்கு நீதிமன்றம் வரும்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ஒரு அரசு செயல்படணும். நீதி அரசு ஆனந்த் வெங்கடேஷ் கடினமான வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். முதல்ல அது சரி பண்ணியா, சுடுகாட்டு போக இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு வழக்கில் அவர் பேசுகிறார். கண்டிப்பா அவங்க திருவிழாவில் கோவில் திருவிழாவில் பங்கேற்பதற்கு இன்னும் அனுமதி கேட்கிற நிலை இருக்குதா? உறுதியா அவங்கள விடுங்க ஒரு நீதிமன்றங்கள் நமக்கு கொடுக்கிற தீர்ப்புகளை கூட செயல்படுத்த முடியாத நிலை தான் அரசுகள்கிட்ட இருக்கு. அந்த அரசுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எதிரான மனநிலை பொது புத்தியில இருக்குது. பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக நாம் இருந்தோம் என்றால் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற அச்சம் இங்க இருக்கிற அரசுகள்கிட்ட இருக்குது. ஆனா அது யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அரசுகள் பிரித்தாளும் சூழ்ச்சி அரசுகளிடம் இருக்கிறது. அதுதான் அரசு என்கிற நிர்வாகம் அப்படிதான் இயங்கும். திமுக கிட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை இருக்கலாம். அது குறைந்த அந்த சிந்தனையை ஒட்டிய அந்த கருத்தியலை ஒட்டிய அரசை அது வழிநடத்தி செல்கிற போது இந்த சமத்துவபுரம் போன்ற ஒரு முற்போக்கான ஒரு செயல் திட்டத்தை கலைஞர்லாம் கொண்டு வந்தார். அது சாதி என்கிற கட்டமைப்பை உடைத்தெறிவதற்கான நீண்டகால செயல் திட்டம் என்பது தேவை. ஆனால் ஒரு வாக்கு வங்கி அரசியல் என்று செல்கிற போது அது எந்த அரசாக இருந்தாலும் அவர்களிடம் பட்டியலினத்தவர்களா அவர்களுக்கான நலனை செய்தால் பிற சமூகங்களுடைய எதிர்ப்பை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்குங்கிற தேர்தல் கணக்கு மட்டும்தான் தொடர் காரணம். இல்லைன்னா ஒரு பியூரோக்ராட்ஸ் 1 மணி நேரத்தில் சாதிய பிரச்சனையை சரி செஞ்சிட முடியும். ஒரு அரசு நினைத்தால் 1 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற சாதிய பிரச்சனையை சரி செய்திட முடியும். ஆனால் அரசுக்கு தேர்தல் சார்ந்த ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையை அடித்து நொறுக்குவதற்கான நீண்ட நெடிய களப்பணி தேவை. அந்த வேலையை தான் விடுதலை சிறுத்தைகள் செஞ்சுட்டு இருக்குது. 26 சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நிலை, ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக பரப்புரையை மேற்கொண்டு வருது. இதில் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். 26 சட்டமன்ற தேர்தலில் விசிக கேட்கின்ற அல்லது எதிர்பார்க்கின்ற இடங்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் கூட போகிறத பார்க்குறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, 2024 தேர்தல் இந்த கூட்டணியோட தான் நம்ம தொடர போகிறோம். ஏன்னா இந்த கூட்டணி என்பது தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இது நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. அப்போ இந்த கூட்டணியில் இது அப்படியே சிதறாமல் இந்த கூட்டணியை 2026க்கு கொண்டு போய் மீண்டும் இதே ஒரு ஆட்சி அமைகிறது அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம். மற்றபடி எவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் முன்னாடி அதே அளவு சீட்டில் நாங்கள் நிற்க மாட்டோம். நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கி உருமாறி இருக்கிறோம். அந்த அங்கீகாரத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை கடந்த முறை நின்றது போல் நிற்க மாட்டோம். ஒரு 25 சீட்டுக்கு மேலே தான்
நாங்கள் கேட்டு அந்த கூட்டணியில் அது தலைவர் பேசுவார், அது பேச்சுவார்த்தையின் மீது முடிவு செய்யப்படும். ஆனால் ஒரு கடைகோடி தொண்டனாக வந்து நாங்கள் இரட்டை இலக்கு 25 சீட்டுக்கு மேலே தான் கேட்போம். முன்னாடி மாதிரிலாம் ஒற்றை இலக்கு சீட்லலாம் நாங்கள் நிற்க மாட்டோம். போன முறை நடந்த தேர்தல் களம் என்பது வேறு, இப்போ இருக்கிற களம் என்பது வேறு. நிச்சயமாக திமுக கூட்டணியில் அதை எங்களுக்கு செய்வார்கள், தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். திமுக கூட்டணி பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக பெரிய பிரம்மாண்ட கட்சி வந்துவிடும் என்று அதிமுக சார்பிலும் பாஜக சார்பில் அங்கே இருக்கக்கூடிய வலுவான கூட்டணி தலைவர் இங்கே வந்து விடுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பேசி வருவதை பார்க்குறோம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதிமுக ஒன்றும் இல்லை தொடர், அது அவங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அதனுடைய அதிமுக ரொம்ப வலிமையாக இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த அதிமுக மீது அது ஒரு சமூக நீதியின் பாற்பட்ட கட்சி அப்படின்னு பரஸ்பர கருத்து மோதல்களே நிலவி. ஆமாம் எடப்பாடிக்கும் எங்கள் தலைவருக்கும் கருத்து மோதல் நிகழ்ந்த போது கூட எங்கள் தலைவர் அதிமுக இங்கே ஒரு சமூக நீதிக்கான கட்சி, அது ஒரு மதவாத கட்சி அல்ல, அது இங்கே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோழமையின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஏன்னா இங்கே ஒரு மதவாதத்தை நிலைநிறுத்துகிற பிஜேபி இங்கே உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அது. இப்போ அதிமுக இருக்கிற நிலைக்கு அதிமுகவை யாரும் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் ரொம்ப பட்டியலினத்தவர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து நம்ம இவ்வளோ பேசணும். ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு ஏன் அங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் அம்பேத்கரிய பார்வை. அம்பேத்கர் சொல்கிறார், ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலை வேணும் அப்படின்னா முதலில் ஒடுக்கப்பட்டவன் அந்த விடுதலைக்கான கருத்தை முன்வைத்து போராடணும். ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவன் போராடுகிற வெற்றி தான் ஆதிக்கம் செலுத்துகிறவனுக்குமான விடுதலை அப்படிம்பார். அப்போ இந்த மக்களுக்கான இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் எங்களை ஒடுக்குறாங்கல்ல, இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை ஒடுக்குறாங்கல்ல, அந்த பெரும்பான்மை மக்களுக்கான குரலால் தான் இங்கே எழுச்சி தமிழர் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் தொடர்ச்சியாக எங்களை விமர்சிக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் நாங்கள் பங்கெடுத்திருப்பது, அந்த கூட்டணியில் இருப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக எங்களை விமர்சிக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த கூட்டணி உருவாக்குவதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது, இந்த கூட்டணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் இந்த பிஜேபியை அழித்தொழிக்க வேண்டும், சனாதன சக்திகளை அழித்தொழிக்க வேண்டும்னு நம்ம தொடர்ச்சியாக நிற்பதற்கு காரணம் என்னன்னா இந்த பொது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒடுக்குமுறைக்கு உண்டான எங்களுக்கு இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அப்போ அதிமுக பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வாங்கன்னா யாருங்க வருவா? எடப்பாடிக்கு இங்கே என்ன ஹோப் இருக்குது? விஜய் வருவாருன்னு பார்த்தாங்க, விஜய் வர முடியாதுன்ட்டாரு. இப்போ இங்கே பிஜேபியோடு அவர் கைகோர்த்த போதே அந்த தோல்விங்கிறது அவருக்கு உறுதியாயிடுச்சு. அரசு அமைப்பின் மிக உயர்ந்த 2வது பதவி குடியரசு துணைத் தலைவர் பதவி தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். அதான் தொடர், அது என்னன்னா ஒரு தமிழகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் விசிக தொடர்ந்து கடுமையாக எதிர்த்தே இல்லை. அதான் அவர் என்னன்னா ஒரு தனிநபர்களுக்கு கிடைக்கிற விடுதலை என்பது விடுதலை இல்லை. இப்போ எல்முருகனை கூட வச்சுக்கிறது, எல்முருகனுக்கு ஒரு கேபினெட் பதவியை தருறது, இதனால் ஒரு சமூகம் விடுதலை அடைந்துடாது. ஒரு சமூகம் விடுதலை என்பது அது ஒரு கருத்தியலின் அடிப்படையில் நிகழணும். இப்போ 40 ஆண்டு காலம் எங்கள் தலைவர் ஒரு விழிப்புணர்வு அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு எம்பவர் பண்ணியிருக்காருல, பொலிட்டிக்கல் நாலேஜை உருவாக்கியிருக்காருல. நான் இந்த கட்சிக்கு கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் வரும்போது எனக்கு 23 வயசு. 23 வயசில் இந்த கட்சிக்கு நான் போராடுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான இளைஞர்கள் ஒரு அமைப்பாக திரட்டி இருக்கிறார்ல, அதன் மூலமாகத்தான் நடக்கும். நான் உனக்கு ஒரு பதவியை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு தனி மனிதர் வளர்ந்து வருவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். இப்போ எல்முருகன் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு கேபினெட் அமைச்சராக வந்துருச்சு. அந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குது? அப்படி ஒரு தனி மனிதர்கள் உதிரிகளை எல்லாம் ஊக்கப்படுத்துவதன் மூலமா வளர்ந்துற ஒரு அங்கீகாரமா கூட நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. இல்ல, அது அங்கீகாரமே கிடையாது தொடர். அது ஒரு அடையாள அரசியல், அவ்வளவுதான். அது ஒரு அங்கீகாரம்லாம் கிடையாது. அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி அங்கீகாரமாகும்? அது ஒரு அடையாள அரசியல், அவ்வளவுதான். அந்த அடையாள அரசியலால சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்ந்துட போவதில்லை. ஒரு ஆட்சியை பற்றின ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்குது. ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. இந்த அரசு ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எதையெல்லாம் செய்ய முடியும் என்கிற புரிதலோடு தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அப்போ அந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்குள் இருந்து இந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுப்பதற்கு ஒரு இடதுசாரி தத்துவமும் ஒரு திராவிட இயக்க அரசியலும் ஒரு தலித்திய பார்வையும் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சித்தாந்தத்துக்குள் முரண்பாடும் இந்த சித்தாந்தத்துக்குள் ஒரு போதாமையும் இருக்கலாம். ஆனால் இவர்களை விட்டால் வேறு வழி என்ன இருக்குது? நாங்கள் சொத்தமாக போய் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று பேசிக் கொண்டிருப்பவர்களோடு எப்படி நாங்கள் நிற்க முடியுமா? அல்லது குறைந்தபட்சம் சமூக நீதி சமத்துவம் ஒரு இடதுசாரி சிந்தனையோடு நிற்பவர்களோடு நம்ம நிற்க முடியுமாங்கிற ஒரு தேவை இருக்குதுல்ல. முழுக்க இந்த நாட்டை அழித்தொழித்து விட்டு இந்துத்துவமாக உருவாக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு இங்கே பாதுகாப்பே இருக்கக்கூடாதுங்கிற நிலையை உருவாக்கி ஒரு அஜெண்டாவோடு செயல்படுற ஒரு பிஜேபியை இங்கே வச்சுக்கிட்டு அதிமுக மாதிரியான ஒரு கட்சி இங்கே அரசியல் பண்ணுது அப்படின்னா அதை விட ஒரு கேவலம் என்ன இங்கே இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். கொள்கை கூட்டணியில் நாங்கள் சமரசலாம் இல்லை, இது குறைந்தபட்சம் இல்ல, அது அப்படி இருக்க முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? மட்டும்தான் இல்ல, அது எப்படி இருக்க முடியும்? அவங்க இருக்காங்க, எங்க கொள்கையில் இல்ல, அது எப்படி இருக்க முடியும்? தேர்தல்ங்கிறது வேற, கொள்கை என்பது வேற அப்படின்னு இருக்கவே முடியாது.
ஒரு கோட்பாட்டின் மூலமாகத்தான் ஒரு அமைப்பு உருவாக முடியும். ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் மக்களை சந்திக்க முடியும். மக்களை சந்தித்து இந்த அமைப்பு எந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிறதோ அந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட சொல்லி தான் வாக்கு கேட்க முடியும். இன்னைக்கு எடப்பாடி போய் என்ன தத்துவத்தை சொல்லுவார்? அவங்க வேற கொள்கை, நாங்கள் வேற கொள்கை, நாங்கள் ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா மக்களை எவ்வளோ இழிவுபடுத்துகிறார் எடப்பாடி. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பிஜேபி வேற கொள்கை, நான் வேற கொள்கை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், நாங்கள் வந்துட்டா எங்களோட கொள்கையை தான் செயல்படுத்துவோம் அப்படின்னா மக்கள் நம்பிடுவாங்களா? மோடியை முதலில் தமிழக மக்கள் நம்புவதற்கு எத்தனையோ முறை வந்துட்டு போயிட்டாரு, ஏதோ பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஜம்பம் அங்கே பலிக்கவே இல்லையே. அவர் இது கோயிலுக்கு வராரு, குப்பை அழுறாரு, ஏதோ பண்ணி பார்க்குறாரு. தமிழ்நாட்டில் அவரோட ஜம்பம் எடுபடவே இல்லையே. அப்போ தமிழ்நாட்டை விடுதலை சிறுத்தைகள் அந்த அளவுக்கு அரசியல் படுத்தி வைத்திருக்கிறோம். 26 ரொம்ப கூடுதல் கவனத்தோட பார்க்குது. அதற்கான ஒரு காரணமாக கூட சிபி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை தோழர், தேர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க இல்லை அதெல்லாம் ஒன்றுமே, அதான் நான் சொல்கிறேனே தோழர். ஒரு அடையாள அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது. அது நமக்கு கண்கூடாக தெரியும். பிஜேபி பண்ணுவது அடையாள அரசியல் தான் அப்படிங்கிறது இங்கே பெருமளவு. இங்கே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகத்தில் என்ன ரோல் இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு அடையாள அரசியல், அவ்வளோதான். அவங்க பேசுகிற சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ்ல இருந்து போன சிபி ராதாகிருஷ்ணன் போய் பேச போகிறார், அவ்வளோதான். அது இந்த தமிழகத்தில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இதுவரையில் எதையும் ஏற்படுத்தியதில்லை, இனிமேலும் ஏற்படுத்தாது. ஒன்றும் இல்லை தோட. தமிழக மக்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து என்னத்தில் வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சித்தாந்த தளத்தில் தான் வேறுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது. இப்போ திமுக குறித்து நம்ம இவ்வளோ பேசணும்ல, திமுக இவ்வளவு செய்கிறது அப்படிங்கிற பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், இந்த அரசுக்கு எதிரான மனநிலை என்று ஒன்று இருக்கும். ஆனால் அது அதிமுக பிஜேபிக்கு ஆதரவாக போகிற அளவுக்கு இருக்கிறது. இப்போ மீண்டும் நம்ம தமிழக அரசியல் களத்தில் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் போன்றவை திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டே வருகிறது. விசிக உள்ளிட்ட கட்சிகள் அதை சூடு தணியாமல் இப்போ காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் மக்களோட மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக எவையை செய்யவில்லை என்றதெல்லாம் கவனிக்கிறான். எனக்கு சாலை வேணும், குடிநீர் வேணும், இந்த சிக்கல்களை கடந்து வெறுமனே கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தையே படித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம். இல்லை அதுதானே தோழர் வேலை. இங்கே ஒரு லீடரோட வேலை அதுதானே. ஒரு தலைவனுடைய வேலை என்ன? அது ஒரு என்ஜிஓ கூட செஞ்சுட்டு போயிடும் தோழர். ஒரு ரோடு போடுறதுங்கிறது, தண்ணி கொடுக்கறதுங்கிறது இல்ல. மக்கள் பிரச்சனை இல்ல, மக்கள் பிரச்சனை அரசு செய்யும். அதாவது எந்த அரசு வந்தாலும் ஒரு தலைவரின் வேலை கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். ஆனா மக்கள் பிரச்சனைகள் என்பது வேறு, மக்களோட பார்வை என்பது வேறா இருக்கேன். அதுக்காக மக்களுடைய பார்வை பாஜக அதிமுக கூட்டணி நீங்க வெவ்வேறு தளங்கள்ல விமர்சிக்கலாம். ஆனா மக்களோட பார்வை வேறாக இருக்கே. இல்ல மக்களுடைய பார்வைக்கேற்ப அவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியில போதுமான அளவு நிறைவேற்றி இருப்பதா திமுக சொல்றாங்க. சில நம்ப வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள் வைப்பதும் அதை நிறைவேற்றுவதற்காக அந்த 5 ஆண்டுகளை பயன்படுத்துவதுமாக தான் முறையாக இருக்கிறது. ஆனால் திமுக இப்போ கொண்டு வந்திருக்கிற தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் செய்திருக்கிற நிறைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த 1000 ரூபாய்க்கு பணம் கொடுக்கறது, இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வது, இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போய் சேர்ந்து. அது சொல்றதுனால சொல்றேன். இப்போ உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் அப்படின்ற 3 முத்தான திட்டங்கள் தான். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னால் கொண்டு வரீங்களே, இவ்வளோ நாள் நீங்கள் தூங்கியிருந்தீங்களா அப்படின்னு அந்த அதிருப்தி மக்களிடம் நிலவுவதை ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்காங்களா? தேர்தல் நேரத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அப்படின்றது மீண்டும் இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றும் முயற்சி அல்லவா அப்படின்றாங்க. இல்லை அது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். ஒரு செயல் திட்டத்தை செய்வது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில் அது ஒரு படிநிலை. இந்த செயல் திட்டங்களை எல்லாம் செய்வதற்கான பொருளாதார நிலைன்னு அரசுகிட்ட ஒன்று இருக்குது. இப்போ மத்திய அரசு எந்த அளவிற்கு மாநில அரசை வஞ்சிக்கிறது, குறிப்பாக தமிழ்நாடு அரசை ஒன்றிய அரசு பொருளாதாரம் சார்ந்து எவ்வளவு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியான சூழலில் தமிழ்நாடு அரசுக்கென்று ஒரு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. தேர்தல் நேரத்தில் எல்லா அரசுகளும் மக்களுக்கான சில நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அப்படி தான் திமுக அரசும் அந்த திட்டங்களை செய்யுது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. ஆனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று இருக்குல்ல தொடர், அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம இயங்க முடியும். எந்த சூழலிலும் பிஜேபி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. செயல் திட்டமா என்ன முன்வைக்கிறீங்க நீங்க? இல்ல அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிற இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, அந்த செயல் திட்டங்களை எல்லாம் அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்கல்ல. மகளிருக்கான அந்த பேருந்து பயணம், 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, இந்த மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது, காலை உணவு திட்டம், சிற்றுண்டிகள் திட்டம், இந்த மாதிரியான நேரடியாக எளிய மக்களை சென்றடைகிற திட்டங்களை பெருமளவு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு நீண்ட கால இப்போ இது மாதிரி ஆணவ படுகொலை மாதிரியான ஒரு நீண்ட கால கருத்தியல் சார்ந்த ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு ரெவல்யூஷனரி திட்டங்கள்னு இருக்குல்ல,
இப்போ ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டங்கள்லாம் திமுக நிறைவேற்றியிருந்தால் அது எவ்வளோ பெரியான ஒரு புரட்சிகரமான திட்டம், ஒரு சட்டமாக இருந்திருக்கும். இந்தியாவுக்கே அது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றணும். அதற்கு அவர்கள் கூட பயணித்து தான் நம்ம கேட்க முடியும். அதாவது திமுக மாதிரியான ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு கட்சிக்கிட்ட அந்த கோரிக்கையாவது நம்ம முன்வைக்க முடியும். இப்போ பிஜேபியோட அங்கம் வைத்திருக்கிற அதிமுக போய் நம்ம அதை என்ன முன்வைக்க முடியும்? குறைந்தபட்ச எதிர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் போயிட்டு அந்த கவின் கொல்லப்பட்ட அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறதோட இது எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லணும்ல. அவர் ஒரு தலைவர் தானே. ஒரு தலைவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கணும்ல. அப்போ ஆணவ படுகொலையே தன்னுடைய அஜெண்டாவாக வைத்திருக்கிற பிஜேபிக்கு அவர் துணை போகிறார். இங்கே ஆணவ படுகொலை எதனால் நடக்குது? சாதியை இந்த மண்ணில் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இங்கே ஆணவ படுகொலை. ஆணவ படுகொலை என்னதான் இங்கே பாடுறா, நீ சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுற, நீ கல்யாணம் பண்ணா உன்னை கொண்டு போடுவேன். அகமண திருமண முறைங்கிறது மட்டும்தான் அங்கே நடக்கணும். அகமண திருமண முறையை ஒழித்து புறமண திருமண முறை நடைபெற்று விடவே கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சாதி வெறியர்கள் நடத்தப்படுகிற கொலை தான் இங்கே ஆணவ படுகொலை. அப்போ அது குறித்து இங்கே திராவிட இயக்கத்துடைய கோட்பாடு என்ன? இங்கே சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, இங்கே இது பார்ப்பனிய எதிர்ப்பு, இதையெல்லாம் பேசியது தானே திராவிட இயக்கம். அப்போ அங்கே போய் நின்று குறைந்தபட்சம் கொல்லப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தை அழைத்து கூட ஒரு வார்த்தை நீங்கள் பேச முடியல, அதற்காக ஒரு கண்டனத்தை நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படின்னா, குறைந்தபட்ச ஒரு பச்சாதாபம் இல்லாத ஒரு தலைவர் இங்கே இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த நாடு இன்னும் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடையும். இங்கே திமுக நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம். கேள்வி எழுப்பக்கூடிய இடத்திலாவது திமுக இருக்குதுன்ற நான் அவர்களிடம் குறைந்தபட்சம் எங்களுடைய கோரிக்கையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இருக்குது. உங்ககிட்ட அந்த வாய்ப்பு கூட இல்லையே. நீ கப் பஞ்சாயத்து மாதிரியான ஒரு பஞ்சாயத்துகளை நடத்துகிற, அதை ஒரு சட்டப்பூர்வமாக ஆக்கணும்னு நினைக்கிற, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீர்த்து போகணும்னு வேலை செய்கிற ஒரு பிஜேபியோட நீ போய் சேர்ந்து நின்றுக்கிட்டு இங்கே சாதிய கட்டுமானத்தை தக்க வைத்து கொண்டு இங்கே மதவழி தேசியமாக ஒருங்கிணைங்கிற ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிற ஒரு கட்சியோட சேர்ந்து நிற்கிற உன்னோட நான் எப்படி பயணம் பண்ண முடியும்? அப்போ அந்த கோட்பாட்டு தளத்திலேருந்து தான் நாங்கள் நிற்கிறோம். நான் அதை தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு மனிதன் தத்துவார்த்த அடிப்படையில் தான் இயங்குவான். அது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கருத்தியல் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இயங்குறான். இங்கே நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் அதெல்லாம் கொடுப்போங்கிற தேர்தல் வாக்குறுதிகளால் இங்கே எந்த மாற்றமும் நிகழ்ந்துட போகிறதில்ல. இந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த அதிகாரத்தை நாம் யாரோடு சேர்ந்து பங்கிட்டு கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல, அந்த புள்ளியில் தான் நம்ம திமுகவோட நிற்கிறோம். வேற எந்த நோக்கமும் இல்லை நமக்கு. இப்போ வாக்காளர் பட்டியல் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எழுந்துக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், குறிப்பாக அது வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையமும் நாள்தோறும் விளக்கத்தை தருகிறது. இருந்தால் கூட அதன் மீது அந்த தணல் நம்ம அது குறைந்த பாடில்லை. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம மாநிலம் தேர்தலை காத்திருக்குது, சட்டமன்ற தேர்தல். அப்போ இந்த ஒரு சூழலில் இந்த விவகாரம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்கலாம் நினைக்கிறீங்க? வாக்காளர் ராகுல் காந்தி வைத்திருக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மோடி மீது விழுந்திருக்கிற ஒரு பேரிடி. இது தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஒரு இந்த நாட்டுடைய தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாவற்றையுமே பிஜேபி அதனுடைய கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நான் சித்தாந்தத்தை பொறுத்துறேன். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா, சித்தாந்தத்தை நோக்கி மட்டும் ஒரு தேர்தல் போனால் போதுமா, மக்களோட எளிய இது வேணாமா அப்படின்னு. இன்றைக்கி இந்த நூற்றாண்டுகளில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து நிற்கிற அந்த கருத்துருவாக்க பின்னணி தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு, பொருளாதார வீழ்ச்சிக்கும், மனித குலம் இந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருப்பதற்கும், இவ்வளோ ஃப்ராடுத்தனம் இந்த பியூரோக்ராட்ஸில் நடப்பதற்கும் காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் என்கிற தத்துவம் தான். எல்லாத்துக்குமே பிரதமர் சுதந்திர தின உரையில் ஆமா, ஒரு பிரதமர் பேசுற தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடருது. ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய தேசபிதா மகாத்மா காந்தியை கொன்ற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை இன்னைக்கு இருக்கிற பிரதமர் கொண்டாடுகிறார், அதை புகழ்ந்து பேசுறார். என்ன தெரியுமா, அவங்க தான் கேட்கிறேன், நீங்க எழுதுகிறீர்கள், ஆனா பிரதமர் சுதந்திர தின உரையிலே அவர் ஆர்எஸ்எஸ் கார் தொடர், அவருடைய வாதத்தை அப்படித்தானே முன்வைப்பார். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காராக தானே இருக்கிறார். அந்த ஆர்எஸ்எஸோட அரசியல் பிரிவு தொடர் பிஜேபி என்பது அதிமுக மாதிரி ஒரு அரசியல் கட்சி இல்லை, திமுக மாதிரி ஒரு அரசியல் கட்சி இல்லை, நாங்கள் விசிக மாதிரி ஒரு அரசியல் கட்சி இல்லை. பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு உறுப்பு, ஒரு அரசியல் பிரிவு. மூன்றாவது முறையாக மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், நம்ம இன்னும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த வலதுசாரி தத்துவத்திற்கு எதிரான இடதுசாரி தத்துவத்தை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. தத்துவத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மக்களை எம்பவர் பண்ண முடியும். தத்துவத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மக்களை அரசியல் படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை மாற்ற முடியும். ஆட்சி அதிகாரம் மாற்று கிடையாது. மோடி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இன்னொருத்தர் உட்கார்ந்துடுறார் அப்படிங்கிறது மாற்று கிடையாது. இந்த மண்ணில் மாற்று என்பது எது அப்படின்னா, அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களாக அவர்களை எஜுகேட் பண்ணுறது தான் இந்த மண்ணில் நடக்க வேண்டிய மாற்றம். இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்குது,
ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஒரு 3% மக்கள் பேசுகிற ஒரு சித்தாந்தத்தை இங்கே இருக்கிற 97% மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறான். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் எழுச்சி பெற்று வர வேண்டிய தேவை இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்மளோட விடுதலையை பெற முடியும். அப்போ இங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர் சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுங்க, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுங்கன்னா அங்கே இருக்கிற நீதியரசர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் போடுகிற ஆளுநர்களை பாருங்கள், அவர்கள்லாம் அந்த மாநில அரசுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அங்கே புகுத்துறவங்க இருக்காங்க. அப்போ இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இதை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் அப்படின்னா வெறுமனே ஒரு தேர்தல் காலத்தில் மட்டும் நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட நான் இது செய்கிறேன் அதை செய்கிறேன் நீ எனக்கு ஓட்டு போடுன்னு அந்த ஓட்டு போராட்டம் மட்டும் சரியான தீர்வு அல்ல. ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது வாக்கு வங்கி அரசியலில் இருக்குதா? ஆனால் ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன நினைக்குதோ அதை தான் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை இந்த மண்ணில் விதைப்பதற்கு தான் இத்தனை இயக்கங்கள் ஒன்று கூட வேண்டியது இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸோடும் கம்யூனிஸ்டுகளோடும் கூட்டணி வைத்திருப்பது என்பது வெறுமனே ஆட்சி அதிகாரத்தை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அல்ல. அது இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தை உள்ளடக்கியது. அப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நல்லது அமுதன், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.